நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பாலாறு மாசுபாட்டை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன என அடுத்த விசாரணையின் போது தெரிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு கட்டுப்பாட்டு வாரியமும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இணைந்து செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான லிட்டர் கழிவு நீர் நேரடியாக ஆற்றில் கலந்தால் நிலைமை என்ன ஆவது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆற்றில் தொழிற்சாலை கழிவு நீர் கலப்பதால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக கழிவுநீர் மற்றும் கழிவுகளை ஆற்றில் கொட்டுவதால் இயற்கை நம்மை சும்மா விடாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பாலாற்றில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஆட்சியர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். பாலாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தப்படவில்லை. உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் பாலாறு மாசுபடுவதை தடுக்க தவறிவிட்டனர் என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கழிவுநீர் கலப்பதை தடுப்பது தொடர்பாக விளக்கமளிக்க வேலூர், திருப்பத்தூர் ஆட்சியாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழிற்சாலை கழிவுகள் பாலாற்றில் விடப்படுவதால் ஆறு மாசு அடைவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பாலாறு மாசுபாட்டை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன என அடுத்த விசாரணையின் போது தெரிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு கட்டுப்பாட்டு வாரியமும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இணைந்து செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான லிட்டர் கழிவு நீர் நேரடியாக ஆற்றில் கலந்தால் நிலைமை என்ன ஆவது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆற்றில் தொழிற்சாலை கழிவு நீர் கலப்பதால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக கழிவுநீர் மற்றும் கழிவுகளை ஆற்றில் கொட்டுவதால் இயற்கை நம்மை சும்மா விடாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பாலாற்றில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஆட்சியர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். பாலாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தப்படவில்லை. உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் பாலாறு மாசுபடுவதை தடுக்க தவறிவிட்டனர் என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கழிவுநீர் கலப்பதை தடுப்பது தொடர்பாக விளக்கமளிக்க வேலூர், திருப்பத்தூர் ஆட்சியாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழிற்சாலை கழிவுகள் பாலாற்றில் விடப்படுவதால் ஆறு மாசு அடைவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பாலாறு மாசுபாட்டை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன என அடுத்த விசாரணையின் போது தெரிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு கட்டுப்பாட்டு வாரியமும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இணைந்து செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான லிட்டர் கழிவு நீர் நேரடியாக ஆற்றில் கலந்தால் நிலைமை என்ன ஆவது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆற்றில் தொழிற்சாலை கழிவு நீர் கலப்பதால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக கழிவுநீர் மற்றும் கழிவுகளை ஆற்றில் கொட்டுவதால் இயற்கை நம்மை சும்மா விடாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பாலாற்றில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஆட்சியர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். பாலாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தப்படவில்லை. உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் பாலாறு மாசுபடுவதை தடுக்க தவறிவிட்டனர் என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கழிவுநீர் கலப்பதை தடுப்பது தொடர்பாக விளக்கமளிக்க வேலூர், திருப்பத்தூர் ஆட்சியாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழிற்சாலை கழிவுகள் பாலாற்றில் விடப்படுவதால் ஆறு மாசு அடைவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.